மாலை பொழுதில் புழுதிகள் அடங்கிய ஒரு மேகமூட்டம் கலைந்த ஒரு மாலை பொழுதில் இலக்கியத்தில் புழுதியை உருவாக்கி அதன் மூலமாக சலனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கும் புழுதி நண்பர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும், படைப்பாளிகள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். இந்த உலகினுடைய பெருமை அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, நம்ம நல்லா வாழறோம், ஆரோக்கியமா வாழறோம் அப்படின்னு சொல்லலாம். 4 பேருக்கு நன்மை செய்ற மாரியான ஒரு வாழ்க்கைய வாழறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நெறைய சாதனைகள் செய்றோம். அதனால நாங்கள் பெருமை அடைகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கல்வியில அல்லது மருத்துவத்துல, விளையாட்டுல, விண்வெளியில, அறிவியல்ல, பொருளாதாரத்துல, புவியியல்ல, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாரி நெறைய துறைகள்ல நல்ல அறிவார்ந்த ஒரு செயல்பாடுகளை செய்றோம். அதனால நாங்க பெருமையா இருக்கோம்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பிற உயிர்களுக்கு அன்பு செலுத்தி அவர்களுக்கு நல்லது செய்து உதவி செய்ததன் மூலமாக வள்ளல்ங்கிற ஒரு பெருமையை அடைவதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு வாழ்வை நம்ம பெருமையாக கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருத்தன் சொல்லியிருக்கான், பெருமைங்கிறது இதெல்லாம் இல்லடா, நெருநல் நெருநல் ஒருவன் உளனென்று இங்கில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்றார். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னு 336வது குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல. அதுதான்டா பெருமை அப்படின்றாரு. சோ அந்த அந்த நேற்று இருந்தவன் இங்கு இல்லை என்னும்போது, அதற்கு காரணமானது என்னன்னா, அவனுடைய இருத்தல் என்பது கேள்விக்குறியாகி, இல்லாமை என்கிற ஒரு சூழலை உருவாக்குகிறது. அந்த இல்லாமை, இல்லாமல் போனான்றதுக்கான அந்த ஸ்பேஸ் எம்ப்டியா இருக்குன்னு போனது அப்படின்னு சொல்றதுக்கான காரணமான ஒரு நிகழ்வு அல்லது சம்பவம் அல்லது நிகழ்ச்சி அல்லது ஒரு அனுபவம் அல்லது ஒரு மாற்றம் அல்லது ஒரு விளைவு எதன்னு சொல்றேன்னா, சாவு, மரணம். அந்த என்கிற ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியை தனது குறுநாவலின் தலைப்பாக கொண்டிருக்கக்கூடிய ஜெயப்பிரகாஷ் அவர்களுடைய நாவல் எனக்கு மிகவும் அணுக்கமான ஒரு நாவலாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த என்ற எழுத்தை நான் முதலில் விவரம் தெரியாத காலத்தில் நான் படித்திருக்கலாம். என்பது என்பதனுடைய நெடில் எழுத்தாக அப்படின்னு. ஆனா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படிக்கும் பொழுதுதான் என்ற சொல்லுக்கு சாவு என்று பொருள் அப்படின்னு ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ்ல ஒரு 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. 42 47 தெரியல, மறந்து போயிருக்கலாம். அதுல ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய என்கிற சொல்லுக்கு பொருள் சாவு, மரணம், இறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் நான் அந்த எழுத்த நெருக்கமா நான் உணர ஆரம்பிச்சது எப்பன்னா, கண்டராதித்தன் கவிதைகள் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னாடி கண்டராதித்தனுடைய முதல் கவிதை தொகுப்பு. அதுல என்கிற ஒரு நெடுங்கவிதை உண்டு. அந்த என்கிற நெடுங்கவிதையினுடைய இறுதி பகுதி எப்படி முடியும்னா, என்னை கேட்டாவது நிகழ்ந்திருக்கலாம் என் அப்படிதான் முடிச்சிருப்பாரு. சோ யாரை கேட்டு இந்த மரணம் நமக்கு நிகழ்றதில்ல. நம்மை கேட்டு நமக்கு நிகழ்றதில்ல. ஈவன் அது சூசைடா இருந்தாலும் சரி, கொலையாக இருந்தாலும் சரி, விபத்தில் இறந்து போனாலும் சரி. சோ நம்மளை கேட்காமலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மரணம் தான் இந்த உலகத்திலே மிக பெருமையானது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அந்த பெருமையான மரணத்தை பற்றிய ஒரு விரிவான ஆய்வு ஆவணம் தான் இந்த நாவல் என்று சொல்வேன். பொதுவா மருத்துவத்துல அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாவு அப்படி என்பது என்னன்னா, மனித உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் அல்லது இரத்த நாளங்களினுடைய ஓட்டம் நின்று போதல், அல்லது வெளி சுவாசம் நின்று போதல், அல்லது உட்சுவாசம் நின்று போதல், உடல் இயக்க உறுப்புகள், உள்ளுறுப்புகள் நின்று போதல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவனுடைய மனம் இறந்து போனால் அது அவனுடைய இறப்பு, சாவுன்னு சொல்றாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னாக்க, பண்பாட்டு அடையாளங்கள கட்டி காக்கிற மதம் சார்ந்த ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்றவங்கலாம் கேட்டீங்கன்னா, சாவு என்பது ஒரு மாற்றம். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ்க்கு போகக்கூடியது அப்படின்றாங்க. ரமணர் என்ன சொல்றாருன்னா, திருக்குறள்ல சொன்னது திருக்குறள்ல சொன்னதுதான் அவரும் சொல்றாரு. நீ தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இடையில என்ன நிகழ்வுதோ அதுதான் சாவுன்றார். அவருடைய "ஹூ அம் ஐ" அப்படின்னு சொல்லி நான் யார் என்ற ஆன்ம விசார நூல்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க தூங்கிடுறீங்க. காலையில எந்திரிக்கும் பொழுது நீங்க உண்மையா உயிரோட எந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா?
அப்போ உங்களை உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலையில என்ன நடந்தது? அதுதான் சாவுன்னு அப்படின்னு சொல்றாரு. என்ன கேட்டா நம்ம டெய்லி நம்ம செத்து செத்து தான் பொழைச்சிட்டு இருக்கோம். ஒரு உட்சுவாசத்திற்கும் ஒரு வெளிச்சுவாசத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன நிகழ்கிறது என்பது நமக்கு தெரியாது. அதை நான் மரணமாக கருதுகிறேன். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நிகழக்கூடிய இந்த மரணம் வாழ்வு குறித்த கேள்விகளையும், வாழ்வு குறித்தான பலன்களையும், வாழ்வு குறித்தான வரங்களையுமே தந்திருக்கிறது. எப்போதுமே மனிதனுக்கு மறைபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றிய அதீத அக்கறையும், அதீத வசீகரமும் இருக்கும். அதே சமயத்தில் அதீத பயமும் இருக்கும். இங்கே மனிதன் அந்த அதீத அக்கறையையும், அதீத அ பயத்தையும் ஒரு சேர கொண்டிருக்கிறான் ஒரு விஷயத்தை சார்ந்து. அந்த விஷயம் சாவாக இருக்கிறது. அந்த மரணத்தை விட கொடுமையானது மரணம் குறித்த அச்சம்தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த நாவலை ஒரு வாசகன் கடந்து வரும்போது அடைய முடியும். இந்த நாவலினுடைய ஒரு பிளாட் என்னன்னு சொன்னா, பிளாட் மீன்ஸ் அந்த களம். ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய தகப்பன் இறந்த பிறகு தாயும், அவனும், தன் தங்கையும் அந்த அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஏற்படக்கூடிய நிலை. அந்த அந்த அப்பா காணாமல் போயிடுவார் ஒரு நாள் திடீர்னு. அவர் ஒரு மனநிலை பிறழ்வுபட்ட, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்து காணாமல் போனதுன்னு அவரை தேடுவாங்க. அந்த நேரத்துல பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அவனுடைய பையன் வெளியில வர வேண்டியதா இருக்கு. அப்போ எப்பவுமே நமக்கு ஒரு துன்பமோ, ஒரு துயரமோ, ஒரு நெருக்கடியோ, ஒரு அவமானமோ, அல்லது ஒரு ஏமாற்றமோ, அல்லது ஒரு ஏளனமான ஒரு நிகழ்வோ நடந்தா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைப்போம். அப்படி இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சாவின் கதாநாயகன் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு இடம்பெயர்கிறான். நகரத்திலிருந்து இடம்பெயர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல காவலாளியா, இரவு நேர காவலாளியாக பணிபுரிகிறான். அப்போதுதான் காவலாளியா பணிபுரியிற நேரத்துல தான் அவனுக்கு தற்கொலை எண்ணங்கள் மேலிடுகிறது. இந்த வாழ்க்கை குறித்த ஒரு அபத்தமான, ஒரு அற்பத்தரமான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம முடிச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு மேல ஒரு 10வது மாடியினுடைய உயரத்துல இருந்து பார்க்கும்போது தான், இந்த நிகழ்வின் தொடக்கத்தில் எனக்கு பெயர் தெரியாத அந்த அன்பர் வாசித்த வரிகள் தொடங்குகின்றன. 10வது மாடியிலிருந்து பார்க்கும்போது எல்லோருமே ஒரே அளவாக சிறியனவாகத்தான் தெரிகிறார்கள் என்று. 10வது மாடியில் அல்ல, மரணத்தின் முன் எல்லோரும் சிறியவனாக தான் தெரிவான் என்று நான் அனுமானிக்கிறேன். மரணத்தின் முன் எல்லோரும் சமம். சுடுகாட்டில் எல்லோரும் எப்போதும் சமரசம் உலாவும் இடமே என்று சொல்வதைப் போல, இந்த சமத்துவம் என்பதை மரணத்தின் முன் யாருமே ஒண்ணுமே கிடையாது என்ற தனது முதல் நாவலினுடைய இது முதல் நாவலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாவலினுடைய முதல் வரிகளிலேயே ஜெயப்பிரகாஷ் சொல்லிடுறார். இந்த நாவல்ல இதுக்கப்புறம் அவனுடைய பயணம் கடைசி வரைக்கும் எந்த மாரி போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது, அந்த பயணத்தின் போது அவன் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள், அவன் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அவனை பாதித்த காதல் பருவ நாட்கள், அவனை பாதித்த தோழி, அவனை பாதித்த அம்மா, அவனை பாதித்த தனது மனைவி, காதல் மனைவி, தனது மகள், இவர்கள் எல்லோருமே ஒரு ஒரு கட்டத்தில் இறந்து போகிறார்கள். அவர்களுடைய பெயர் எல்லாமே சாவில் ஆரம்பிக்கின்றது. சாவித்ரி, சாந்தி, சாதனா இப்படியெல்லாம் சாவில் ஆரம்பிக்கிறது. சா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை பெயர்களும் அவனை விட்டு போய்விடுகிறார்கள். அந்த சாவு குறித்த அச்சமும், சாவு குறித்த விசாரணையும் அவன் தொடர்ந்து அவனது ஒரு டிராமாட்டிக் மோனோலாகா சொல்லப்படுது. தட் இஸ் அ தன் நிலையிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு மோனோலாகான உரையாடலாகவும் தொடர்ந்துட்டு இருக்குது இந்த நாவல்ல. இந்த நாவல்ல இவரு எழுதிட்டு இருக்கிறதுல ரொம்ப சிரத்தை எடுத்த விஷயங்கள நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவருடைய வாசிப்பினுடைய பரந்துபட்ட விசாலத்தையும் காட்டுது இந்த நாவல். ஏன்னா, ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் அவர் குடுத்திருக்கக்கூடிய இந்த கோட்ஸ்னா மேற்கோள்கள். மரணம் குறித்த, இருப்பு குறித்த, இருத்தலியல் குறித்த அந்த கோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கோள்கள். அது எல்லாமே இந்த ஒரு சின்ன வயசுல இவரு எவ்வளவு படிச்சிருந்தா, இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அவர் இப்படி மேற்கோள்கள சொல்லியிருப்பார். அந்த மேற்கோள்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய திருக்குறள்ல இருந்து நான் சொன்ன அந்த 336வது குறளும் ஒரு மேற்கோளா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ரமணர் சொன்னது, மிஷெல் ஃபூகோ சொன்னது, மேற்கத்திய தத்துவவாதிகள் அல்லது மெய்யியலாளர்கள் சொன்ன விஷயங்கள், அல்லது கீழைத்தேயத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் சொன்னது, அப்புறம் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புறநானூறு மற்றும் அ அ நா நால் அம் பதினெண்கீழ்க்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய நாலடியார், இதுலலாம் வரக்கூடிய மரணம் குறித்தான மேற்கோள்களையும், வரிகளையும், பதிவுகளையும் அவர் போட்டிருக்காரு. இது எத காட்டுதுன்னா, ஒரு டெக்ஸ்ட்ட நம்ம உருவாக்குறதுக்கு
நிறைய அனுபவங்கள் தேவைப்படுவது போலவே வாசிப்பு அனுபவம் நமக்கு தேவை. அந்த வாசிப்பு அனுபவம் அவருக்கு அதிகமாக இருந்ததுனால்தான் இந்த சா என்ற ஒரு குறுநாவல ஒரு கச்சிதமா அவர் கொடுக்க முடிந்திருக்கு. ஏன்னா சில்வியா பிளாத் சொல்லுவாங்க, ரீட் தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ், யுவர் வேர்ட்ஸ் வில் ஃப்ளோ லைக் எ ரிவர் அப்படின்னுவாங்க. 1000 புத்தகங்களை படி, தௌசண்ட்ஸ் ஆஃப்னா 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படி, உனது வார்த்தைகள் ஆறாக பெருகி ஓடும்வாங்க. அப்படித்தான் என்னோட வார்த்தைகள் வந்து ஆறாக பெருகி ஓடுகின்றன இந்த சா நாவலில். அடுத்தது இந்த சாவல் நாவலினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு களமா எதை நான் சொல்றேன்னா, மரணம் குறித்து யாரும் நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்பது ஒரு நாம் எதிர்பாராத நேரத்துல நிகழக்கூடியதாக இருந்தாலும், அதை எதிர்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவார்த்த பார்வையை இந்த நாவல்ல பார்க்கலாம். அடுத்ததா இந்த நாவலினுடைய சிறப்பாக நான் சொல்லணும்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த மேற்கோள்களை பற்றி, மேற்கோள்களை தாண்டி அந்த மேற்கோள்களுக்கும், அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்தியாயத்துக்கும் தொடர்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% தொடர்பு இருக்கும். சில நாவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மேல ஒரு அத்தியாயத்தினுடைய தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பை எதுக்கு குடுத்தாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு நவீன கவிதைகள்ல, சிறுகதைகள்ல வரக்கூடிய தலைப்புகளுக்கும், அந்த கதையினுடைய உள்ளடக்கத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா இவர் குடுத்திருக்கிறது அந்த உள்ளடக்கத்திலும், அடுத்தது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பு, மேற்கோள்கள் அந்த உள்ளடக்கத்தினுடைய சாராம்சமாகவும் இருக்கும். இது வந்து வாசகனுக்கு வந்து எளிதாக ஒரு பிரதியை அணுகுவதற்கான வழிமுறைகளையும், வழிகாட்டி தன்மையையும் கொடுக்கும் என்பது. இது வந்து ஒரு தேர்ந்த ரைட்டர்ஸ்க்கு தான் வரும். அதே மாரி தேர்ந்த வாசிப்பு அனுபவம் உள்ளவருக்கு தான் வரும். அப்புறம் இந்த ஊடுபிரதி தன்மையும் இதுல இருக்கு. ஏன்னா நான் மேற்கோள்கள சொல்லும்போது பிற நூல்கள அவர் படிச்சு தான் கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை அதை பிரதியாக்கம் செய்யும் பொழுது, அந்த பிரதியாக்கத்தின் வழியாக வெளிப்படக்கூடிய செழுமையாக்கம் இந்த நாவல்ல இருக்கு. ஏன் இந்த நாவல் வந்து அதிகம் கவனிக்கப்படாமல் போய்விட்டது என்று எனக்கு ஒரு கேள்வியும் இருந்தது. ஒருவேளை திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்களில் வந்து வந்து எழுதப்பட்ட நாவல் அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்தலா கூட இருக்கலாம். ஏன்னா திருவண்ணாமலையிலிருந்து இங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க. பட் ஃபேமஸ் ஆகணும்ன்றது ஒரு பிரதியினுடைய நோக்கம் அல்ல. அந்த பிரதி ஒரு அசைவை உருவாக்கணும், ஒரு சலனத்தை உருவாக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு சலனத்தை, ஒரு தூக்கமின்மையை உருவாக்கணும். அந்த வகையில இந்த பிரதி ஒரு தூக்கமின்மையையும், சலனத்தையும், அசைவையும் உருவாக்கிய ஒரு பிரதி என்று நான் சொல்வேன். இந்த மாரி இந்த எழுத்தாளர் என்பவர் ஜெயப்பிரகாஷ் என்பவர் எப்படி இருக்காருன்னா, இதுல ஒரு உளவியலாளரா இருக்கிறாரு. அடுத்தது ஒரு மருத்துவரா இருக்காரு. ஆன்மீகவாதியா இருக்காரு. சோ இந்த மாரி பிளியோமார்பிக் தன்மை உள்ள ஒரு படைப்பாளனாக இதுல வந்து நிறைய மிளர்கிறார் நம்மளுடைய ஜெயப்பிரகாஷ். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடமாற்றத்திற்கு அப்புறம் அவர் போகக்கூடிய அபார்ட்மெண்ட் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம சாதாரணமா ஒரு சிவப்பு நிற உடை அணிந்த அல்லது நீல நிற உடை அணிந்த அந்த நபர்களை நம்ம வந்து சாதாரணமா கடந்து போவோம். இவர் அப்படி கடந்து போல. இவர் அவராகவே வாழ்ந்திருக்கிறார். முக்கியமா அந்த பூட்ஸ் கால போட்டுக்கிட்டு உட்காராம ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கணும். அப்படி சுத்தி சுத்தி வரணும். விசில் ஊதிக்கிட்டே இருக்கணும். அந்த விசில் ஊதிக்கிட்டு இருக்கும்போதே அவரு ஒரு அந்த வாட்ச்மேனா வேலை செய்யும்போது ஒரு நினைப்பாப்புல. எனக்கே என்னோட உயிர் வாழ்வனான்னு தெரியல. என்ன நம்பி இந்த அபார்ட்மெண்ட் மக்கள்லாம் தைரியமா உறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு இருத்தல் குறித்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான பகடின்னு சொல்லலாம். இன்னைக்கு எனக்கே ஒரு நிரந்தரமான நான் இருப்பேனான்னு தெரியல. ஆனா என்ன நம்பி இந்த அபார்ட்மெண்ட் மக்கள்லாம் வாழறாங்க அப்படின்னு. அந்த அபார்ட்மெண்ட்ல வாழும்போது அவர் சாப்பிடக்கூடிய உணவு முறை, அவர் அங்க தங்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் ரொம்ப அந்த எப்படி சொல்றது? அந்த நுவான்சஸ்லாம் ரொம்ப நுணுக்கமா வந்து பண்ணியிருப்பாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயப்பிரகாஷ்க்கு கண்டிப்பா இதுல இருந்து தான் வரும். தட் இஸ் தன்னுடைய ஓ வாசிப்புல இருந்து தான் வரக்கூடியது. அப்புறம் இந்த மொழி நடைய பத்தி நம்ம சொல்லணும். பேச்சு வழக்கும், எழுத்து வழக்கும் கலந்த மொழி நடை ஜெயப்பிரகாஷினுடையது. இது இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பிரதிகள் பார்க்கும் பொழுது பிராந்திய அல்லது ரீஜனலிசம் இன்டர்னல் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஜனலிசமா இருக்கு பிடிக்கும். கொங்கு எழுத்துன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. ஆஹ் திருநெல்வேலி எழுத்துக்குவாங்க. சில இடங்கள்ல சென்னை எழுத்து இப்ப சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இந்த மாவட்டத்தை சார்ந்த எழுத்து தான் அப்படின்னு சொல்லுவேன். சமீபத்துல நான் இது கண்டெம்பரரியா மான்விழி ரஞ்சித் எழுதிய வண்டுகள் நாவலையும் படிச்சேன். அந்த நாவல்ல பாத்தீங்கன்னாக்கா கொங்கு பகுதியினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பருத்தி காய் பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம அப்ப பேசுவோம். சோ அது வந்து டக்குன்னு அடையாளப்படுத்தணும். இப்ப கீராவனுடைய நாவல்கள் பாத்தீங்கன்னா நீங்க கரிசல் பூமின்னு சொல்லிடுவீங்க. சோ இந்த மாதிரி எந்தவித பிராந்திய அடையாளப்படுத்தலும் இல்லாமல்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில இருக்கக்கூடியவனும் படிக்கக்கூடிய ஒரு நாவலா இருக்கும். ஸோ பேச்சு வழக்கு இருக்கும், எழுத்து வழக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மொழி நடை. இதுல பார்த்தீங்கன்னாக்கா, எளிமையான சொற்பிரயோகம், சிறு சிறு வாக்கியங்கள் வந்து நம்மளுடைய வாசிப்பதனுடைய விரைவு தன்மைய வந்து அதிகரிக்கும். சில நாவல்கள் படிக்கும்போது நமக்கு என்ன பண்ணும்னாக்கா, அட என்னடா இது அலுஃபா இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்படியே முற்றுப்புள்ளியே இல்லாம போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஆ ஆரம்பிக்கப்பட்ட வார்த்தைக்கும், இறுதி வார்த்தைக்கும் இடையில முடியறதுக்குள்ள புத்தகத்த அப்படியே கையில வச்சிடணும், கீழ வச்சிடணும்னு தோணும். அப்படி இல்லாம, இந்த ராபிடிட்டி ஆஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிப்பின் விரைவுத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை உடையதாக இந்த நாவல் இருக்கு. நாவல்ல இருக்கக்கூடிய மொழி நடை இருக்குது. அடுத்தது இதுல இன்னொரு பகடை இருக்கு. இவரு வந்து நெறைய அந்த லேண்ட் அக்விசிஷன் பத்தி ரொம்ப அ கோவம் இருக்கு இவருக்கு. அரசு வந்து நிலங்களை கையகப்படுத்துவது வளர்ச்சி என்கிற பெயரில, தொழில்நுட்ப முன்னேற்றம் என்கிற பெயரில நெடுஞ்சாலைக்காக இது எடுக்கும் பொழுது, இவங்க அழகாக வளர்த்த ஒரு சாமந்தி தோட்டம் கையகப்படுத்தப்படுது. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவரு வளர்த்த நாய்க்கு வந்து அரசுன்னு பெயர் வைக்கிறாரு. அரசு பேர் வைக்கிறார். எனக்கு அரசு என்பது நபராக கருதுவதா, இல்ல வேறு ஏதாவது கருதுவதான்னு எனக்கு தெரியாது. நீங்க எத வேணாலும் கருதிக்கலாம். அத வந்து ஒரு மெட்டபாரிக்கல் லாங்குவேஜ்ல அவரு கொண்டு வர்றாரு. உருவகப்படுத்தி சொல்றாரு. அந்த நாய்க்கு திடீர்னு பைத்தியம் புடிச்சிருச்சு. அது அது என்னென்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு எழுத்தாளன் என்பவன் ஒரு கலகக்காரனாகவும் இருக்கிறான்றத நம்ம அந்த அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இங்க பார்த்தீங்கன்னா, நானு சொல்ற இந்த சாமந்தி பூ தோட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் தான் ஆரம்பிக்கிறது. மரணத்தின் வாசனை என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, சாமந்தி பூவினுடைய வாசனையா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஆ வெகு காலத்துக்கு முன்னாடி சல்லிகை நண்பர்கள் ஒருவரான அற்புதமான ஒரு கவிஞர், மென்மையான உணர்வுகளை வந்து வண்ணதாசனுக்கு அப்புறம் தனது அதற்கு கல்யாண்ஜிக்கு அப்புறம் தனது எழுத்துக்களை கொண்டு வந்து எழுதியிருக்கக்கூடிய பயண வழி குறிப்புகள் வழி அறியப்பட்ட மிஸ்டர் கே. ஸ்டாலின். அவருடைய ஒரு கவிதையை நான் படிச்சுட்டு நகர முடியாம இருந்த ஒரு காலகட்டம் உண்டு. அவரும் இந்த சாவ பத்தி எழுதுவார். "மென்மை பூக்களை சுமந்து சுமந்து காய்த்து கிடக்கிறது மயான வீதி" அப்படின்னு சொல்லுவார். மென்மை பூக்களை சுமந்து சுமந்து காய்த்து கிடக்கிறது மயான வீதி. கை காய்ச்சி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? காய்த்து கிடக்குதுன்னா, நம்ம வந்து பழம் காய்ச்சி கிடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கை காய்ச்சி போயிடுதுன்னு சொல்லுவாங்க. உழைச்சு உழைச்சு இந்த மாரி. அந்த மாரி இந்த மென்மை பூக்கள் அங்க மேக்ஸிமம் நீங்க மயான வீதியில சுடுகாட்டுக்கு போகக்கூடிய தெருக்கள்ல என்ன மாரியான பூக்கள் இருக்குன்னா, சாமந்தி பூ தான் இருக்கும். அந்த சாமந்தி பூக்களை சுமந்து சுமந்து, அவ்ளோ சாவுகளை சுமந்து, காய்த்து கிடக்கிறது இந்த மயான வீதி அப்படின்னு சொல்ல மாரி, அந்த வெண்மை பூ அங்க என்னன்னா சாமந்தி பூவா தான் இருக்கு. குறிப்பா அது மஞ்சள் சாமந்தியா இருக்கும். ஆரஞ்சு சாமந்தியா கூட இருக்கலாம். வெள்ள சாமந்தி இருக்காது. இந்த சாமந்தி பூவும், சாமந்தி பூவினுடைய வாசனையும் மரணத்தின் குறியீடாகவும், மரணத்தினுடைய வாசனையாகவும் இந்த நாவல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சாதனாவின் சாவா இருக்கட்டும், அக்காள் சாவா இருக்கட்டும். இந்த மாரி இது இந்த மாரியான ஆ இந்த வாசனை எங்கெல்லாம் எழ ஆரம்பிக்குதோ, அப்பல்லாம் கதாநாயகன் புரோட்டகனிஸ்ட் தனக்குள்ளாகவே உரையாடத் தொடங்கிறான். சுய பிரஜையோடு தனக்குள்ளாகவே செல்ஃப் ட செல்ஃப் மோனோலாக் வந்து கொண்டு வந்துக்கிறான். அப்படி கொண்டு வரும்போதெல்லாம் தத்துவார்த்த உரையாடல்கள் அவனுக்குள்ளவே நடக்குது. சோ இதெல்லாம் வந்து ஒரு தேர்ந்த எழுத்து நடை கொண்ட ஒரு எழுத்தாளனுக்கு உரிய பண்பு அது. அத வந்து அழகா வாசிக்கிறவனுக்கு புரியிற மாரியும் கொண்டு போறாரு. இந்த உரையாடல்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா இல்லாம, எதார்த்தத்துக்கும், கற்பனைக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள சொன்னாலும், எதார்த்தத்தின் குரூரத்தை ரொம்ப மென்மையா சொல்ற மாரி இருக்கும். எப்பவுமே எதார்த்தம் வந்து ஹார்ஷா தான் இருக்கும். தேர் இஸ் நோ ஹார்ஷ் ரியாலிட்டி என்ன பொறுத்தவரைக்கும். ரியாலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஹார்ஷ். ரியாலிட்டிங்கிறது உண்மை. உண்மை எப்பவுமே கொஞ்சம் குரூரமா தான் இருக்கும். அந்த சாவு என்பது உண்ம தானே! ஆனா, அது செத்த பிறகு எல்லாரும் நம்ம ஒண்ணு அழுவுறோம் தானே! ஆனா, இப்ப எல்லாம் செத்த பிறகு எல்லாரும் அழுவுறதுதான். அவன இழந்ததுக்காக அழுவுறதில்ல. அவன் இறந்த பிறகு அவன் என்னென்னலாம் கடமைலாம் செய்யணுமோ, அதெல்லாம் செய்யாம வச்சுட்டு போட்டான். நம்ம தல மேல வச்சுக்கிட்டாங்கன்னு அடிச்சுக்கிட்டு அழறது தான் இன்னைக்கு இருக்குது அது. ஸோ, இது மாரி அந்த இந்த எதார்த்தத்துக்கும் அதற்கு இடையே உள்ள எதார்த்தத்துக்கும் கற்பனைக்கும் இடையே உள்ள ஒரு குரூர எதார்த்தத்தை வந்து வெளிப்படுத்துவதாக இந்த நாவலினுடைய உரையாடல்கள் தொடர்கின்றன. 2வது பகுதி நெறைய பகுதிகள் இருக்கு அதுல. 2வது பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ராஜபாண்டி மாமான்னு ஒருத்தர் வருவாரு. அவருக்கு மட்டும் தான் சால ஆரம்பிக்கல பேரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. மத்த எல்லாருக்கும் சால தான் ஆரம்பிக்குது பெயர். ராஜபாண்டி மாமா உண்மையிலே இருந்திருக்காரா என்னன்னு தெரியல.
எல்லாருக்குமே ஒரு பால்யத்துல கடக்க முடியாத ஒரு நதி அதுன்னு சொல்லுவோம் பால்யத்தை. இது இந்த பால்ய நதின்னு இப்ப கூட ரீசெண்டா மோகன் வந்து ஒரு நாவல் எழுதியிருக்காரு எழுத்தாளர் மாஸ்டர் மோகன். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மகாபாரத கதையினோட பின்னணியில பால்ய நதின்னு ஒரு சிறுகதையை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார். அதுல வந்து அவரு எழுதுறார், மனிதன் கடக்க முடியாத நதி எதுன்னா பால்ய நதின்னுவாங்க. இங்க தன்னுடைய பால்யத்தை கடக்க முடியாதவனாக கதாநாயகன் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கான். அந்த பால்யத்துல அவனை அரவணைத்த அந்த ராஜபாண்டி மாமாவும் இறந்துடுறாரு. சோ இந்த மாதிரியான எல்லா விஷயமான எல்லாமும் சாவின் மூலமாக அவருடைய எல்லா விஷயத்தையுமே வாசகனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டே இருக்கு. இந்த சாமந்தி பூவின் மனம், சாமந்தி பூவினுடைய மரணம் அல்லது சாமந்தி பூவினுடைய தோட்டத்தினுடைய மரணமும் அது பொதுவான மனித இருத்தலியல் குறித்த கேள்விக்குறியை உருவாக்கக்கூடிய சாவினுடைய குறியீடாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா சமண சமயத்தினுடைய சல்லேகனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். சல்லேகனைன்னு சொல்லுவாங்க. நம்ம கபிலரை பத்தி படிச்சிருப்போம். படிக்கும்போது பாத்தீங்கன்னா கபிலர் வந்து தன் நண்பன் பாரிக்காக வடக்கிருந்து உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதனுடைய நோக்கம் என்னன்னா கர்மாவை அழிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. நாவல்ல வடக்கிருத்தல்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அந்த அத்தியாயம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா, சாவித்திரி வந்து நோயுற்று, வாதையுற்று இருப்பாங்க. அவங்களுடைய நோயுற்று, வாதையுற்ற வாழ்வும், அவளது அந்திம காலமும் அருவருப்பின் அழகியலோட அ வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அவங்க வந்து அந்த இடத்திலேயே மலஜலம் கழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்றன்னே தெரியாம மனநிலை பிறந்தப்பட்ட நேரத்துல அந்திம காலத்துல இருப்பாங்க. அது வந்து அ அவங்க இறந்து போறத எப்படி சொல்லுவார்ன்னா, அவளது கர்மாவை அவளே அழித்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு முடிவாகவே கட்டமைக்கிறார் நம்ம கதை சொல்லியான ஜெயப்பிரகாஷ். இது நான் சொல்வது உங்களுக்கு புரியாம கூட போகலாம். நாவல் வாசிக்காதவங்களுக்கு. கண்டிப்பா நாவல் வாசிச்சவங்களுக்கு இந்த கண்டடைதலை, இந்த இந்த தரிசனத்தை நீங்க அடைய முடியும். இந்த வாழ்வுக்கும், மரணத்துக்கும் இடையிலான அந்த தனி மனித மனத்தினுடைய ஊசலாட்டத்தை வந்து நாவலின் இறுதி அத்தியாயங்கள்ல கொண்டு வருவார். அதுக்கு ஒரு பாத்திரத்த கொண்டு வருவாரு. அந்த பாத்திரத்தினுடைய பெயரும் சால தான் ஆரம்பிக்கும். அவரு சாமி, சார். சாமியும் சால தான் ஆரம்பிக்குது. சாரும் சால தான் ஆரம்பிக்குது. சோ சாமி, சார் எனும் பாத்திர படைப்பு வந்து நாயகனுக்கு சொல்லப்படுது. ஆனா, அந்த மாரி சொல்லப்படும் பொழுது, கதை நாயகனுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய உரையாடல்கள், ஏற்கனவே சொல்லப்பட்ட உரையாடலுக்கும், இப்போ வரக்கூடிய உரையாடலுக்கும் இடையிலான ஒரு முன்னுக்கு பின்னான உரையாடல்கள், முன்னுக்கு பின்னான கருத்துக்கள் கொண்டவையாக இருக்கும். அது எல்லாருக்கும் உண்டு. ஏற்கனவே சொன்னத மாத்தி சொல்லக்கூடியது எல்லா இடத்திலயும் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இதுல வந்து ரொம்ப சூழலியல் நோக்காளராகவும் அ நாவலாசிரியர் இருந்திருக்காரு. தட் இஸ் இந்த நாவலுக்கு அது தேவையான்றது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. என்னன்னாக்கா, காடுகள்ல, மலைப்பிரதேசங்கள்ல நீர்நிலைகள் மாசுபடுறது, அப்புறம் உயிரின பல்வகைமை சீர்கேடை வந்து சீர்கேடை அடைவதற்கு மனிதன் காரணமாக இருக்கிறது. இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய குடியினால் மனிதன் வந்து காட்டு பிரதேசங்களை எப்படி வந்து கஷ்டப்படுத்துறான். அதனால வன உயிர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவன் சொல்றது வந்து இந்த நாவலுக்கு தேவையா அப்படின்றத வந்து நான் யோசிக்கிறேன். அது ஒரு தனியா பண்ணலாம். அப்புறம் இதுல வந்து சிறு வயதில் காணாமல் போன தந்தையினுடைய நினைவுகள் பால்யத்துல மங்களா நினைவில் அடிக்கடி நாயகனின் நினைவு குறிப்புகளாக வந்து போகுது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. தட் இஸ் பால்ய நதிய வந்து கடக்க முடியாது அப்படின்றது. இத பத்தி இன்னும் ரொம்ப எப்படி சொல்லனாக்கா, நாவலின் முடிவ பத்தி கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். ஆ நாவலின் முடிவு பார்த்தீங்கன்னா, எல்லாம் எதிர்பார்த்தது தான். ஒரு சினிமாட்டிக் எண்டுன்னு சொல்லலாம். கிளைமாக்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு டெக்ஸ்ட்ல வந்து எக்ஸ்பெக்டட் எண்டிங்கா இருக்கலாம், அல்லது அன்னோன் எண்டிங்கா இருக்கலாம், அல்லது ரவுண்டட் எண்டிங்கா இருக்கலாம். ரவுண்டட் எண்டிங் மீன்ஸ் எங்க ஆரம்பிச்சோமோ அங்க முடிக்கிறது. அ அதனுடைய 2 பகுதியிலும் வரக்கூடிய அத்தியாயங்கள்ல தன் தந்தையை பற்றிய நினைவுகள் வந்து வந்து போனாலும், சாமி சார் வந்து ஒரு அ ஒரு வ ஒரு ஒரு துறவிய அல்லது ஒரு சித்தர பார்க்கறதுக்கு அவன கூட்டு போவார். அப்ப கூட்டு போகும்போது, அந்த 2 பக்கமும் வந்து இருக்கக்கூடிய குரங்குகள், டாக்ஸு, அதுக்கு உணவளித்தல், அப்புறம் அவர பார்க்கக்கூடிய மனிதர்கள் போவது, அந்த மலைப்பாதை, இதெல்லாம் எனக்கு எத ஞாபகப்படுத்துனா, எனக்கு ரமணாசிரமத்தினுடைய அவுட்லெட்டா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையின் குகை நமசிவாய சித்தருடைய இத வந்து தரிசனப்படுத்தியது. ஏன்னா ஒரு பிறவி வந்து ஒரு மனுஷனுக்கு
கற்பனையை காட்சிப்படுத்துவதை விட அவன் ஏற்கனவே கண்டடைந்த இடங்களை காட்சிப்படுத்துவதாக அமைந்தால் அந்த பிரதி சிறப்பு என்று நான் கருதுவேன். அந்த வகையில ஒருவேளை ஜெயபிரகாஷ் நான் நடந்த அதே ரமணாசிரமத்தினுடைய மலைப்பாதைகளில் நடந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அதை படிச்சுட்டு போகும்போது அந்த சாமி சார ஏற்கனவே சொல்றதுக்கு முன்னாடியே நான் அந்த ஆரம்ப கட்டத்திலே ஒரு பஸ்ல இருந்து எட்டி பார்க்கும்போது ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் ஏன் அடிக்கிறாங்கன்றத அவர் பார்த்துட்டு அவன் கடந்து போவான். அப்பவே நான் நினைப்பேன் அது யாரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு வரும்போது கடைசியில வரும்போது அந்த ரவுண்டட் எண்டிங்ல சாரி எக்ஸ்பெக்டட் எண்டிங்கா எல்லாருக்கும் அது எதிர்பார்த்த ஒரு முடிவா தான் இருந்தது அது. இது பாத்தீங்கன்னா இதுல அவரும் இதுல சப்த சாமியார் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்லும்போது இந்த இடத்துல நான் திருவண்ணாமலையை பத்தி நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க போய் பார்க்க போற அந்த சப்த சாமியார்னும் போது ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இங்க காஞ்சி கடலாடி பக்கத்துல பர்வதமலை இருக்கு. அங்க பர்வதமலைக்கு நான் மேல ஏறி போகும்போது அந்த சிவன் கோயில் இருந்தது. அந்த சிவன் கோயில் பக்கத்துல ஒரு சாமியார் இருந்தார். அவரோட பேர் விடோபானந்தா அப்படின்னுவாங்க. அவரும் கிட்டத்தட்ட 10 வருஷமா பேசாம இருந்தார். சோ அந்த அந்த நினைவையும் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் கொண்டு காட்டுறாரு. சப்த சாமியார்னா சப்தம்னா மௌனமான சத்தம் கூட சொல்லலாம். சோ இந்த மாதிரி சாவு குறித்த நாவல்கள்ல ஜெயமோகனுடைய நாவல் ரப்பர் எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. அது மாதிரி தமிழினுடைய நவீன இலக்கிய பரப்பில் சாவு குறித்த நாவல்கள் சிறந்த நாவல்கள் பட்டியல்ல கண்டிப்பா ஜெயபிரகாஷனுடைய நாவலை வைக்கலாம். இந்த வாசிப்பனுபவத்தை எனக்கு தந்த ஜெயபிரகாஷுக்கும் புழுதி நண்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாசிப்பின் வழியாக நான் கண்டடைந்ததை நீங்களும் கண்டடைவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் கண்டடைந்ததை விடவும் மேன்மையான விஷயங்களை இந்த நாவலில் கண்டடைவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் மற்றும் படைப்பாளிகளுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.